மாலை முரசு இறை நேயர்களுக்கு இனிய வணக்கங்கள். உங்கள் அனைவருக்கும் தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்த மாலை முரசு இறை நிர்வாகத்தினர்களுக்கு மனமார்ந்த நன்றிகள். நேயர்களுக்கு அனைவருக்கும் உள்ளம் கனிந்த இனிய விஸ்வாவசு தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். 14/4/2025 சித்திரை 1 குரோதி ஆண்டு முடிந்து விஸ்வாவசு என்ற தமிழ் வருடங்கள் என்றால் பிரபவ ஆரம்பித்து அக்ஷயம் வரை 60 வருடங்கள். அந்த பிரபவ அக்ஷயத்தில் 38வது வருடமாக இருப்பது குரோதி, 39வது வருடமாக இருப்பது விஸ்வாவசு, 40வது வருடமாக இருக்கிறது பிரபவ. ஸோ குரோதி முடிஞ்சு விஸ்வாவசு ஆரம்பிக்கட்டும். இந்த வருடத்தில் திருக்கணிதத்தின்படி மீன ராசியில் சனி இருக்கிறார், மிதுன ராசியில் குரு இருக்கிறார், சிம்ம ராசியில் கேதுவும் கும்பராசியில் சனியும் இருக்க, சூரியன் மேஷத்தில் இருக்க இந்த பலன்களை நாம் பார்க்கின்றோம். பொதுவாகவே தமிழ் வருடம் இடைக்காட்டு சித்தரால் உருவாக்கப்பட்டது. ஒரு வெண்பாக்கள் தான் மிக முக்கியம். இதே ஆண்டு மீண்டும் வருவதற்கு 60 ஆண்டுகள் ஆகும். அந்த 60 ஆண்டுகள் ரிப்பீட்டாக இருக்கக்கூடியது தான் நம்மளுடைய தமிழ் வருடம். தங்கத்தின் விலை கண்டிப்பாக உயர்ந்து கொண்டே இருக்கும். கனிமங்கள் கிடைக்கும். கனிமங்கள், தங்க சுரங்கம், பெட்ரோலிய சுரங்கம், தாது பொருட்கள் சுரங்கம் உலகத்திலே அதிகமாக கிடைக்கும். அதில் இந்தியாவில் கிடைக்கும். தென்னிந்திய கோயில்களிலும் வட இந்தியா கோயில்களிலும் அல்லது ஏதாவது ஒரு இடத்தில் புதையல்கள் எல்லாம் கிடைக்குமா, நகை ஆபரணங்கள் அது என்று பல்லாயிரக்கணக்கான வருஷத்துக்கு முன்பாக இருந்ததெல்லாம் வெளியில் வருமா இந்த வட்டம். ஏழையாக இருந்த நாடெல்லாம் பெரும் பணக்காரர்கள் கோடீஸ்வரர்களாக இதுபோல் புதையல்களால் இதுபோல் தாதுக்களால் சுரங்கத்தால் கிடைக்கும். பெட்ரோலியமெல்லாம் அதிகமாக கிடைக்கும் இந்தியாவிலே. ஆனால் பெட்ரோலியமே கொஞ்ச நாளில் இல்லாமல் போயிடும். ஏன்னா எல்லாமே வெஹிக்கிள், வண்டிகள், எலக்ட்ரிக்கல் வண்டிகளாக. ஏன்னா பொல்யூஷனுக்காக. மக்களுக்கு வரி எல்லா விதத்திலும் இருக்கும். சாதாரண உள்ளூர் பஞ்சாயத்துலேருந்து இந்திய திருநாட்டு வரைக்கும் வரி தான். வெளிநாடுகளிலும் அதே போல் வரி தான். நம்ம ட்ரம்ப்பெல்லாம் வர்றதுக்கு முன்னாடியே சொன்னோம், அதிபர்கள் ஒரே வரி போட்டு மக்களை கொள்வார்கள், மனிதன் உடம்பில் வரி போடுறதுக்கு இடம் பாக்கி இல்லாமல் போடுவாங்க. அப்போ எல்லோரும் சிரித்தாங்க. இப்போ கவுண்டமணி சொல்கிறது மாதிரி சந்தனம் இங்கே பூசு அங்கே பூசுன்றது போல் அமெரிக்க மக்களுக்குலேருந்து எல்லா உலக மக்கள் வரைக்கும் வரியால் தான். ஷேரில் ரொம்ப கவனமாக இருங்க. ஷேர் ஒரே நாள் எவ்வளோ குறையும் தெரியாதுன்னு. பெரும் தொழிலதிபர்களாக ஒரே நாளில் வீட்டுக்கு வருவாங்க. நிலத்திலையும் தங்கத்திலையும் அடுத்த 2031 வரைக்கும் போட்டுக்கொள்வது நன்மை. யுத்த பூமிகள், அயல்நாட்டு பிரச்சனை, எல்லை பிரச்சனை, போர்களால் பாதிப்புகள் உலகத்தில் பெருசாக இருக்கும். மீன வீட்டில் சனி இருந்தால் இப்படி தான் இருக்கும். மருத்துவத்தில் பலவிதமான முன்னேற்றங்கள், மருத்துவத்துறையில் புரட்சிகள், கொடும் நோய்கள் என்று சொல்லக்கூடியதற்கெல்லாம் கண்டுபிடிச்சிக்கினே இருக்கிறது. கண்ணு தெரியாதவர்களுக்கெல்லாம் பெரிய அளவுக்கு அனுகூலங்கள் கண்டுபிடிப்பால், காது கேட்காதவர்களுக்கு, மயக்கம் வருபவர்களுக்கு, சுகருக்கெல்லாம் நல்ல மருந்துகள் கிடைப்பது ஆச்சரியமாக இருக்குமா. கிட்னி, ஹார்ட்டு, மூளை, மற்ற எல்லாத்துக்குமே, கேன்சருக்கெல்லாம் மருந்து கண்டுபிடிப்பாங்கன்னு சொல்லிக்கினே இருந்தோம். எளிமைப்படுத்தப்பட்ட மருத்துவம் ஆனாலும் புது நோய்கள் வருமா, புது தொற்று நோய் உபத்திரங்கள் பயமுறுத்துமா உலகத்தில். சுவாச கோளாறுலேருந்து டக்குன்னு ஸ்ட்ரோக் வர்றதுலேருந்து எல்லா பிரச்சனையும் வருமா. அந்த நோய்கள்லாம் மனிதன் உருவாக்கி விடுறது தான் வியாபாரத்திற்காக. பெண்கள் பலவிதமான துறைகளில் செம்ம முன்னேற்றம் ஆவார்கள். உலகம் முழுவதும் பெண்களுக்கு எல்லா விதமான ஃப்ரீடம் இருந்தாலும் இந்தியாவில் சில தடைகள்லாம் மாறுமா. அரசியலில் பெண்கள் 33% முழுமையாக அனுபவிப்பார்களாம். நிறைய பெண் சிஓக்கள், பெண் என்டர்பிரினர்கள், ஸ்டார்ட் அப்பிலெலாம் நிறைய பெண்கள், மீடியா துறையிலெல்லாம் ப்ரொடியூசர் ஆகி நிறைய பெண்கள் கலகலப்பார்களாம்.
பெரிய அளவுக்கு கோலோச்சுவர்கள் அவார்டெல்லாம் நிறைய வாங்குவார். ஆஸ்கார் அவார்டெல்லாம் நிறைய பெண்கள் தான் வாங்குவாங்களாம் டைரக்ஷன்லலாம். மருத்துவத்தில் புரட்சிகள் ஏற்படுமா, நோபல் பரிசுகள் எல்லாம் பெரிய அளவுக்கு ஏற்படுமா, பெண் தலைவர்கள் அதிகமாக உருவாக்கக்கூடிய காலகட்டம். பெண்கள் நிறைய படப்படையாக பாலிடிக்ஸில் இறங்குவார்களாம். நிறைய டிபேட் ஷோவிலெல்லாம் இனி பெண்கள் தான் பார்க்க போகிறீங்க. ஜோதிடத்தில் ஒரு காலத்தில் சொல்லுற சமயத்தில் சிரிச்சாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா யூடியூப்பை திறந்தீங்கன்னா 10 பேரில் 8 லேடிஸ் தான். ஜென்ஸு ஜோதிடர்களே காணாத போயிட்டாங்க. ஏன்னா அந்தளவுக்கு புரட்சிகள் வரும். எந்த லெவல்லாம் ஒதுக்கப்பட்டாங்களோ அவங்கெல்லாம் தலை தூக்குவார்கள். அந்த அளவுக்கு சமுதாயத்தில் மாற்றம். அதே சமயம் மத மோதல்கள், இதெல்லாம் கவனமாக பார்த்துக்கணும். மகான்கள் வழிபாடு தான் மிக முக்கியம். மத குருமார்களுக்கு பிரச்சனை, கடவுள்கள் கோயிலால் பேர்களால் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம் சட்டங்கள் கடுமையாக்கப்படும். ஸோ இதெல்லாம் பார்த்து கொள்ளக்கூடிய காலகட்டம். சரியா? நிறைய சொல்லிக்கினே போகலாம், அப்புறமா இதுவே போய்டும். அப்புறம் யாரும் மேஷம் ரிஷபெல்லாம் பார்க்க மாட்டீங்க. ஸோ எப்பவுமே இந்த வருடத்தில் கெடுபலன்கள் குறைந்து சந்தோஷம் அதிகரிப்பதற்கு மகான்களுடைய வழிபாடு, ராகவேந்திரோ, பாபாவோ, விசிறி சாமியாரோ, ரமண முகிரிஷோ, திண்டுக்கல் சாமியாரோ யாராவது பிடிச்சிக்கோங்க. ஆசீர்வாதத்துடன் வளருங்கள். ஸோ விஸ்வாவசியில் 65% கெடுபலன்கள், 35% நல்ல பலன்கள். ஞாபகத்தில் வச்சுக்கணும். இப்பொழுது மேஷம் முதல் மீன வரை உள்ள ராசிக்காரர்களுக்கு பலன்கள் எப்படி இருக்கிறது இந்த வருஷம் தமிழ் வருடத்தில் என்று பார்ப்போம். முதலில் பார்க்கக்கூடிய ராசி மேஷ ராசி. மேஷ ராசிக்கு அனுமன் வழிபாடு. 7.5 சனி இருப்பதனால் எக்ஸசைஸ், உடற்பயிற்சி தான். திருமண தடை, உத்தியோக தடை, குடும்பத்தில் நிம்மதி. கணவனாக இருந்தால் மனைவியுடைய பேச்சுக்கு மதிப்பு, மனைவியாக இருந்தால் கணவனின் பேச்சுக்கு மதிப்பு. தொழிலில் பெரிய லாபங்கள், தாய் வழி உறவு, தந்தை வழி உறவு மேன்மை அடைவது, தொடர்ச்சியாக இருந்த மனத்தாங்கல் தீர்வது, தொழிலில் முன்னேற்றம், அசையா பொருள் சேர்க்கை, லாபம், வண்டி வாகன மாற்றங்கள், புதுமையான விஷயங்கள், தொடர்ச்சியாக இந்த மனத்தாங்கல் தீர்வதை கண்கூடாக பார்ப்பது, எதிர்பார்க்காத இடத்துலேருந்து நல்ல செய்தி கிடைப்பது, பூமி சம்பந்தப்பட்ட விஷயத்தில் அனுகூலங்கள் காணப்படுவது, எல்லாமே மேஷராசிக்காரர்களுக்கு ஏற்படும். குடும்பத்தில் கோர்ட்டு வரைக்கும் கேஸு கீஸு ஃபேமிலியில் இருந்தாலும் அதெல்லாம் சால்வ் ஆகிடும். பெற்றோர் பெரியோருடன் அனுகூலம் காணப்படும். வேற்று மதத்தினால அதிகமான சந்தோஷம் பெறும். பிள்ளைகளுடன் கோபதாபம் வேண்டாம். பிள்ளைகளுடைய படிப்பு, உத்தியோகம், தொழில், வியாபாரம், பழக்க வழக்கத்தில் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்க. அபிராமி அந்தாதியில் இருக்கக்கூடிய 40வது பாடல், 59வது பாடல், 75வது பாடல் படிக்கணும். படித்தா பிள்ளைகளுக்கு தோஷம் வராது, கேட்டாலும் வராது. அடுத்தது வயிறு, நரம்பு தான். நீங்கள் பார்த்துக்கணும். 7.5 சனி இப்போ தான் வந்திருக்கு. சோம்பல் அதிகமாக இருக்கும். சுருண்டு சுருண்டு பத்துக்கு தோணும். யாரை பார்த்தாலும் ஒரு கோபம் வரும். வேலைக்காரங்க, ஃப்ரெண்ட்ஸு, பொண்டாட்டி, புருஷன் எல்லாருக்கிட்டே வல்லுன்னு விழுவீங்க. கொஞ்சம் உங்களுக்கு என்டர்டெயின்மெண்ட் வச்சுக்கிங்க. ஓவராக டூ மச்சாக ஒர்க் பண்ணுவீங்க. கொஞ்சம் மாறிடுங்க. மாறினீங்கன்னா நல்லா ஆகிடும். அதே போல் நிறைய தெய்வ காரியங்கள் செய்வீங்க. ட்ரஸ்ட் ஆரம்பிக்கிறது, ரோட்ரி கிளப்பு, லயன்ஸ் கிளப்பு, இதெல்லாம் நிறைய ஈடுபாடு கொள்வீங்க. நிறைய குரூப் டூர் போகிறதுக்கு மனசு இயங்கும். அதில் தெய்வ கோயில்களுக்கு போயிட்டு எங்கேயாவது ஒரு குளத்தில் உட்காந்தா நிம்மதியாக இருக்குன்னு தோணும். செய்யணும். இறங்கி பழகுங்க. வேலைக்கே ஃபுல்லாக போயிட்டீங்களா? அப்படியெல்லாம் இருக்க மாட்டிங்களே. 24 ஹவர்ஸும் பிஸின்னு செல்ஃபோனை பார்த்துக்கிட்டும் போயினே இருந்தால் எப்படி? மனம் ரிலாக்ஸ் பண்ணக்கூடிய வருடம். நல்லது நடக்கும். திருமணம்லாம் டக்குன்னு நடக்கும். புத்திர சந்தானம் அனுகூலம் கிடைக்கும். மேஷராசி இருக்கக்கூடிய வீட்டிலே சந்தோஷம் தலைத்தோம். சனி எல்லாருக்கும் வரும். 7.5 சனி வந்து எல்லாருக்கும் வரும். சிலருக்கு 60 வயசுலேயே 3 வாட்டி வரும். பிறகுச்சு 7.5 சனி பிறந்தா என்ன பண்ணுவீங்க? 27.5 வயசில் திருப்பி வந்துடும். அதெல்லாம் பார்க்கக்கூடாது. இப்போ 60 வயசு மேஷ ராசிக்காரங்களேன்னா எல்லாம் டிக்கெட் வாங்கி போயிட்டாங்க. சனி வந்து தான் தீரும்.
27 வருஷத்துக்கு ஒரு தடவை 7.5 சனி வரும், அஷ்டம சனி வரும், அர்த்தாஷ்டம சனி வரும், கண்ட சனி வரும், எல்லா சனியும் வரும். சனியே வரக்கூடாதுன்னா ஜாதகம் பார்க்கக்கூடாது. இவ்வளோ தான் மேட்ரு. கூலாக இருங்க. ஆஞ்சநேயர் அனுமன் சாலிசாலாம் கேளுங்க, அனுகூலம் ஏற்படும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி யார்? ரிஷபம். லாபங்க. 2.5 வருஷத்துக்கு சனி 11ல் நிற்க போகிறார். சும்மா எல்லாத்தையும் யோசிச்சுக்கினே இருக்காது. பழைய கடன்கள் பைசல் ஆகும். விஷ்ணு வழிபாடு, பள்ளி கொண்ட பெருமாள் வழிபாடு, விஷ்ணு காயத்ரி கேட்க கேட்க அனுகூலம். தொழில் இல்லை, உத்தியோகம் இல்லை, வியாபாரம் இல்லை, படிப்பில்லைன்னு புலம்பிங்கன்னே இருந்திருப்பீங்கள்ல ரிஷபம். அந்த புலம்பெல்லாம் வேணாம். விசிட்டிங் கார்டே டிசைன் பண்ணி வச்சுக்கிங்க. என்ன தொழில் எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு கார்டு ரெடி பண்ணுங்கள். இந்த டிசைன் அந்த டிசைன், டிசைனரை வச்சு பண்ணுங்க. பலன்னு கார்டு போடுங்க. 1000 கார்டு போட்டாலும் பந்தாவாக போடணும். அப்படியே பந்தா, புரியுதா? சூப்பராக வேலை செய்யும். தந்தையார் வழி, தாயார் வழி, தேக ஆரோக்கியம் பார்த்துக்கணும். தாய் தந்தையரை கூட்டு போய் மாஸ்டர் செக்கப் பண்ணிக்கணும். அரசு துறை, அரசியல்வாதிகள்லாம் சக்ஸஸ் ஆவாங்க. தேக ஆரோக்கியத்தில் ரொம்ப நாள் பிரச்சனை கொடுத்துருக்கோம் ரிஷபத்துக்கு. 1 நாள் 2 நாள் ரெஸ்ட் எடுக்கிறதோ இல்லை ஹாஸ்பிட்டலில் போய் படுத்துட்டு சின்ன சர்ஜரி பண்ணிடுறதோ தெம்பாயிடுவீங்க. அப்பாடான்னு இருக்கும். காஸ்மெட்டிக் சர்ஜரிலாம் நிறைய ரிஷபராசி தான் பண்ணுவாங்க. கலைத்துறையினர், மீடியா துறையினர் பெரிய கௌரவம் ஏற்படும். பெரிய தொழிலதிபர்களாக நிறைய ரிஷபராசிக்காரங்க மாறுவாங்க. சும்மா யோசிச்சுக்கினே இருக்காதீங்க. செல்வி சொல்கிறாரு ஊன்னுலாம் சொல்லாதீங்க. நீங்கள் இறங்கி வேலை செய்யணும். நானாக வேலை செய்ய முடியும்? நாள் நல்லா இருக்குது, கோள் நல்லா இருக்குது, கிரகம் நல்லா இருக்குது, சந்தோஷமாக இருன்னு சொல்கிறேன். 2 வருஷம் சும்மா ஜோசிக்காரெல்லாம் பார்த்துட்டு இருக்காதீங்க. டைம் வேஸ்ட் ஆகும். உனக்கு இந்த திசை அந்த திசை அந்த புத்தின்ட்டு உங்களை குழப்பிடுவாங்க. கல்யாணம் பண்ணாமல் பண்ணிக்கோங்க. எல்லாமே பாசிட்டிவாக நினைங்க. வண்டி வாகனம் வேகமாக கண்டிப்பாக நடக்கும். இளம் வயதை சார்ந்த ரிஷபராசிக்காரர்கள் பெற்றோர்களுடைய தேக ஆரோக்கியத்தில் அதீத கவனமாக இருக்கும். ஞாபகத்தில் வச்சுக்க. ஐயோ நீ நல்லா ஃபஸ்ட்டு எனக்காக எழுத்து ஒரு வாட்டி செக் பண்ணிவிடுன்னு சொல்லு. உங்கள் எழுத்தில் என்ன ப்ராப்ளம்? காது, மூக்கு, தொண்டை, சைனஸு, ஒத்த தலைவலி, அலர்ஜி, வெர்டிகோ ப்ராப்ளம், தலை மயக்கம், இதெல்லாம் உங்களுக்கு வரும். நீங்கள் தான் பார்த்துக்கணும். தலைகாணி 4 தலைகாணி வச்சு தூங்குங்க. தலைவலி வராமல் என்ன வரும்? பெப்பரன்னு தூங்கலாம் கூடாது. டாக்டர்ஸ் ஆலோசனை யூடியூப்லலாம் நல்ல டாக்டர்ஸ் எல்லாம் சொல்கிறாங்க. அது மாதிரியே தூங்குங்க. ஓகேவா? பழைய கடன்கள் தீரும். புது கடன் வரும். வீடு வாங்கினா நிலம் வாங்கினா வராதா? இல்லைன்னா திருடணும். ஸோ ஜாலியாக இருங்க. அடுத்தது மிதுன ராசி. ஹெல்த்து தான் தலைவர். தலைவியாக இருந்தாலும் ஹெல்த்து தான். பெண்களுக்கு செல்வி சொல்லியான்னு வரக்கூடாது. தலைவி தலைவன் யாராக இருந்தாலும் ஹெல்த். தேக ஆரோக்கியத்தில் ப்ரெஷர் கூடாது, சுகர் கூடாது, பிபி கூடாது, கொலஸ்ட்ரால் கூடாது. இதெல்லாம் இருந்தால் மருந்து எடுத்து கரெக்டாக கண்ட்ரோல் பண்ணணும். எக்ஸசைஸ் பண்ணக்கூடிய ராசிகளில் எது வரும்? மிதுனம் வரும். 24 வயசு ஆனாவே ஹார்ட்டை செக் பண்ணிக்கணும், பிளட் வெசல்ஸை செக் பண்ணிக்கணும், எக்கோ டெஸ்ட் எடுத்துடணுமா. யாருக்கு? மிதுனத்துக்கு. பிள்ளைகளுடைய படிப்பு, உத்தியோகம், தொழில், வியாபாரம் அனுகூலங்கள் ஏற்படும். பிள்ளைகளுடைய நீண்ட நாள் கஷ்டங்கள் படிப்படியாக தீரும். துணை அல்லது துணைவியாருடைய நீண்ட நாள் கனவுகளை நிறைவேற்றி வைப்பீங்க. பெற்றோர் பெரியவருடைய கனவை நிறைவேற்றுவீங்க. எல்லாரையும் திருப்திப்படுத்துவீங்களாம். வேறு என்ன வேணும்? நல்லது டக்குன்னு நடக்கிற வீடு பார்த்திங்கன்னா மிதுனம் ஏதாவது ஒன்று இருக்கும். ரொம்ப நாளாக வீடு கட்டலை, ரொம்ப நாளாக நிலம் வாங்கலை, ரொம்ப நாளாக நகை வாங்கலை, ரொம்ப நாளாக வண்டி வாங்கலை, ரொம்ப நாளாக வேலை பிரச்சனை இருந்தது, ரொம்ப நாளாக குடும்பத்தில் ஒரே ட்ராவல் பண்ணல, எல்லாம் டக்குன்னு நடக்குமா? யாருக்கு? மிதுனத்துக்கு. வேறு என்ன வேணும்? கண்டிப்பாக இடமாற்றம், வீடு மாற்றம், மனை மாற்றம், உத்தியோக மாற்றம், தொழில் மாற்றம், டைவர்ஸ் ஆகிட்டே ஏற்கனவே கல்யாணம் ஆகலைன்னு கஷ்டப்பட்டு இருந்தவங்களுக்கு மர்மண அமைப்பு, புத்திர சந்தானம் இல்லை என்ற குடும்பத்தில் புது வரவுகள், பிள்ளைகள் வாழ்க்கையில் சுபகாரிய தடைகள், பரிபூர்ண நிவர்த்தி, அசையா பொருள் சேர்க்கை, வாகனத்தில் ஏற்றம், சாதாரண தொழில் முனைந்து கொண்டிருந்தவர்கள் பெரும் தொழில் அதிபர்களாக வருது, கூட்டு தொழிலிருந்து தனிப்பட்ட தொழில் சொல்லிக்கினே போகலாம். வேறு என்ன வேணும்? ராகவேந்திர கும்பிடணும். ஹெல்த்து கவனமாக இல்லைன்னு வச்சுக்கோ, செல்வி சொன்னது எதுவுமே நடக்காது.
ஒன்று மாத்திரையிலே போகணும், இல்லைன்னா டாக்டருங்கள்கிட்ட படுத்துன்னு கிடக்கணும். டப்புன்னு ப்ரெஷர் ஏறிடும். ஒரு மாதிரி பாதகாதிபதி குரு வரான்ல ஜென்மத்துக்கு, உஷாராக இன்னும் நம்ம நீ வாடா கண்ணே நான் பார்த்துக்கிறேன், எனக்கு தெரியும் நீ என்ன பண்ணுவேன்னு நம்பணும். குரோதி வருடத்திலே அதனுடைய டெக்னிக்கல் ஆரம்பிச்சிருப்பாரு. நீ சொல்லிடணும் விஸ்வாவசில் நான் ஏமாற மாட்டேன். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி யார்? கடகம். கடகத்துக்கு என்ன? திருவண்ணாமலை தான். கடகத்தில் என்ன? சந்திரன் ஆட்சி. திருவண்ணாமலை ஓடி போய் சரண்டர் ஆகிடணும். பௌர்ணமியெல்லாம் போகாதீங்க, சாமியே பிஸியாக இருப்பார். 10 லட்சம் பேர் சுற்றின்னு இருப்பான். தண்ணி இருக்காது, டாய்லெட் இருக்காது, எதுக்கு போயிட்டு அப்புறம் சாமியை திட்டிக்கணும். ஜாலியாக போங்க. நல்ல நாள் பெரிய நாள்லாம் பார்க்காதீங்க, ஒன்றுமே விசேஷம் இல்லாத நாளில் போங்க, ஹாப்பியாக போயிட்டு வாங்க. பெரிய அனுகூலம். இரத்தபந்த உறவுகளில் ஏற்றம், பழைய கடன்கள் பைசல், புது கடன்கள் வாங்குவது, முதலீடுகள் செய்வது, மரண பயம் நீங்குவது, மனதளவில் நிம்மதி ஏற்படுவது, தெய்வ யாத்திரைகள் அதிகமாக மேற்கொள்வது, கடல் கடந்து உத்தியோகம் கலந்து தொழில் கலந்து மலை கோயில்கள், அந்த கோயில்கள் இந்த கோயில்கள், அப்படியே யாத்திரையெல்லாம் போகிறது. தாயார் வழி தந்தையார் வழியோடைய தேகாரக்கத்தில் மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கணும். கடகத்துக்கு என்ன வரும்? வயிறு தொந்தரவு. வயிறு தொந்தரவு வந்தால் தானே மன அழுத்தம் வரும். பல்லெல்லாம் செக் பண்ணிக்கணும். ஆயில் புல்லிங்கெல்லாம் பண்ண கற்றுக்கணும். அதான் யூடியூப்பில் எவ்வளோ டாக்டர் சொல்கிறாங்க, ஆயில் புல்லிங்க கற்றுக்குங்க. நல்லெண்ணெய் மட்டும் போடுங்க. தேங்காய் எண்ணெய் போடலான்னா அது கூட போடலாம். 20 நிமிஷம் நல்ல காகல் பண்ணிட்டு துப்பிட்டு ப்ரஷ் பண்ணிவிட்டு ஜம்முன்னு ஆகிடுங்க, பலன்னு ஆகிடுங்க. கடகத்துக்கு ஷைனிங்காக வாங்கலாம். 50 வயசு ஆள் கூட, 50 வயசு பெண்மணி கூட, 35 வயசு 40 வயசு கூட மதிக்க முடியாத அளவுக்கு உருவத்தில் சிறப்பும் அந்தஸ்தும் ஏற்படும். நல்ல ஃபிட்னஸாக வாங்கலாம். திடீர்னு ஜிம்மு, ஒர்க் அவுட்டு, யோகா, மெடிடேஷன் அப்படி வெறி பிடிச்சி செய்வாங்களாம். 6 பேக்கெல்லாம் நிறைய எடுப்பாங்களா, அதுக்காக ப்ரோட்டீன் பவுடர் போட்டுட்டு நிறைய உடம்பை கெடுத்துக்காதீங்க. நார்மல் வேலையே எடுங்க. எது எப்படி எடுத்தாலும் கடகராசிக்காரர்கள் சுரக்காய் ஜூஸை சாப்பிடணும். ஏன்னா கழிவு பாதையில் உபத்திரம் வருமா. சுரக்காய் டெய்லி எடுத்துக்கோங்க ஜூஸ். டாக்டரை கேட்டுக்குங்க உங்களுக்கு அது சாப்பிட்லாமான்னு. செல்வி சொல்லிட்டு சாப்பிட்டுட்டு என் மேலே பழிய போடாதீங்க. அனுகூலமாக இருக்குமா கடகத்துக்கு. லாபம், மரண பயம் நீங்கும். தேகாரோக்கியத்தில் கண்டிப்பாக 1 நாள் 2 நாள் ஹாஸ்பிட்டலில் இருந்து தான் சரியாவீங்க. அதுக்கெல்லாம் ரெடி ஆகிடுங்க, அதான் நல்லா ஆகிடுவீங்கல்ல. போனால் நமக்கு டிக்கெட்லாம் கிடையாது, தெம்பாக வருவோம். ஸோ இளம் வயதை சார்ந்த கடகராசிக்காரர்கள் கோபதாபம், அண்டையலார் வீடு சண்டையெல்லாம் வேண்டாம். உறவுக்காரர்களுடன் வாக்குவாதம் வேணாம். அப்பாவை திட்டுறது, அம்மாவை திட்டுறது, சாபம் விடுறது, இதெல்லாம் வச்சுக்கூடாது. நிறைய தடைகள் இருக்குமா. வேலைக்கிழமை பசுமாடுக்கு சாப்பாடு கொடுங்க, அகத்திக்கீரையை தவிர கொடுங்க, வெல்லம் கலந்து கொடுங்க. வேறு லெவல் அல்டிமேட் ஆகிடுவீங்க. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி யார்? சிம்மம். அஷ்டமசனி சிம்மக்காரங்கள்லாம் யாரை பார்த்தாலும், எந்த கோயிலில் பார்த்தாலும் அஷ்டமசனி அவன் செல்வி வரவே வராத, வீட்டை விட்டு பூட்டிக்கும். அஷ்டமசனியில் சோறுலாம் தின்னாத. இப்படியே இருந்தால் டிக்கெட்டு தான் வாங்கணும். தெம்பாக இருக்கணும். அஷ்டமசனியில் நல்லா உடற்பயிற்சி பண்ணணும், நல்லவங்களோடு இருக்கணும், கோயிலுக்கு போகணும், மந்திர ஜபம் கேட்கணும், மெடிடேஷன் பண்ணணும், மனதை ஒருநிலைப்படுத்தக்கூடிய பயிற்சி பண்ணணும், மூச்சு பயிற்சி பண்ணணும். அப்போ தான் அந்த அஷ்டமசனியெல்லாம் ஓவர்லுக் பண்ண முடியும். கெட்டவன் கெட்டிட்டால் ராஜயோகம். எதை பற்றியும் கவலைப்படாத. பழைய கேஸில் ஏதாவது மாட்டுறது, கேஸு இருக்கிறது, பழைய கேஸை ஜாக்கிரதையாக பார்த்துக்கிறது. கணவனாக இருந்தால் மனைவியுடன் தகராறு இல்லாமல் இருக்குது, மனைவியோடு இருந்தால் கணவன் தகராறாமல் இருக்குது. வண்டியில் இந்த வித்து அடிக்கிறது, அந்த வித்து அடிக்கிறது, அந்த கட்டு அடிக்கிறதுலாம் அடித்தா டிக்கெட்டு தான். ஒன்று டிக்கெட்டு, இல்லைன்னா ஹாஸ்பிட்டலில் போன கூடயா படுத்துன்னு இருக்கணும். அதெல்லாம் நீங்கள் தான் பார்த்துக்கணும். பெரியவர்களோட தகராறு பண்ணுறது, யாராவது ஏதாவது சொன்னாங்கன்னா கேட்க மாட்டேன்னு கத்துறது, இதெல்லாம் கூடாது. நல்லாயிருக்கும். இன்வெஸ்ட்மெண்ட் ராங்காக பண்ணுறது, யாராவது பணம் கேட்டாங்கன்னா ஏதாவது கடன் வாங்கி கொடுக்குறது, இதெல்லாம் உங்களுக்கு எதுக்கு? அதான் அஷ்டம சனின்னு எல்லோரும் சொல்கிறாங்களே, இதெல்லாம் பண்ணால் தான் அஷ்டம சனி. என் வேலை நான் உண்டு, என் வேலை உண்டு, ஜாலியாக இருங்க, ஒன்றும் பண்ணாது. நல்லது பண்ணணும், எக்ஸசைஸ் பண்ணுங்கள், மெடிடேஷன் பண்ணுங்கள், நல்ல விநாயகரை பிடிச்சிக்குங்க. ஏன்னா ஜென்மத்தில் கேது இருக்குது. நரம்பு சம்மந்தப்பட்ட உபத்திரம், ப்ரெஷர் சம்மந்தப்பட்ட உபத்திரம், தலையிலேருந்து கழுத்துலேருந்து தலை உறுப்புகளாம்
முதுகு தண்டோட உறுப்புகளாம், ஷோல்டர் பெயின், ஃப்ரோஷன் ஷோல்டர்லாம் வரக்கூடாது. எத்தனை வயசானா நான் ஃபிட்டாக இருங்க ஐயா. ட்ரம்ப்பை பாருங்கள், மோடிஜியை பாருங்கள், இவங்கெல்லாம் எப்படி இப்படி ஃபிட்டாக இருக்காங்கன்னு அவங்கள முன்னாடி வச்சுக்கோங்க. பக்கத்தில் ஏதாவது சொங்கி இருக்குதுன்னு, ஐயோ இது பாரு 60 வயசில் இப்படி ஆயிடுச்சுன்ட்டு 50 வயசில் அதை கணக்கு போடாதீங்க. எனர்ஜியாக இருங்க. நல்ல ஒரு வாட்டி 50 வயசை கடந்த சிம்ம ராசிக்காரர்கள் ஃபுல் ஹார்மோன்ஸை செக் பண்ணுங்கள். ஹார்மோன்ஸில் எந்தெந்த மினரல்ஸ் குறையுதோ அந்த சப்ளிமெண்ட்ரிலாம் டாக்டர்கிட்ட வாங்கி போட்டு தெம்புராயிடுது. புரியுதா? தொழில் அபிவிருத்தி 11இல் வரக்கூடிய குருவால் கிடைக்கும். பிள்ளைகள் விஷயத்தில் அனுகூலம் கிடைக்கும். துணை அல்லது துணைவியார் ஏற்றம் பெறுவார்கள். இரத்த பந்த உறவுகள், தாய் வழி உறவு, பெற்றோர் பெரியவர்களுக்கு அனுகூலம் நிச்சயமாக ஏற்படும். வேறு என்ன வேணும்? லாபத்தில் குரு 6ஆம் இடத்தை பார்க்கல, 5ஆம் இடத்தை பார்க்குறான், பூர்வ புண்ணியஸ்தானத்தை பார்க்குறான். பிள்ளைகள்லாம் அனுகூலம் அப்போ சூப்பராக இருக்கும். பிள்ளைகளால் ரொம்ப தொந்தரவுலாம் அனுப்பிச்சிருப்பீங்க, அதெல்லாம் ஜாலியாக மாறிடும். குடும்பத்தில் புது உறவுகள் வரும். அஷ்டம சனியில் திருமணம் நடக்கும். வேறு என்ன வேணும்? ஏற்கனவே டைவர்ஸ் ஆகிற வரைக்கும் போன குடும்பத்தில் இருந்தவங்களாம் ஒன்றா சேர்ந்துருவீங்க, அந்யோன்யம் அதிகரிக்கும். போதுமா? ஹாப்பியாக இருங்க. எந்த கோயிலுக்கு போகணும்? யார்? சிம்மராசிக்காரர்கள் எப்போவுமே விநாயகர், நாமக்கல் நரசிம்மர், நாமக்கல் ஆஞ்சநேயர் விசேஷத்தித்தர். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி யார்? கன்னி. திருப்பதி திருமலையில் ஒரு இரவு தங்கணும். அலர்ஜி, சளி, மூச்சு பயிற்சி, மூச்சு வாங்கிறது, ஸ்கின்னில் அலர்ஜி வர்றது, கால் வலி வருது, சுளுக்கு வருது, இதெல்லாம் பார்த்துக்கணும். யார் பார்த்துக்கணும்? கன்னியாராசிக்காரங்கள். எதிரிகள் ஜெயம், கேஸு ஜெயம், வழக்கு வெற்றி, பிள்ளைகளுடன் கோபதாபம் கூடாது, தாய் வழி உறவு, தந்தை வழி உறவு மேன்மை அடையும், தொழிலில் மாற்றம், அனுகூலம். ஜூன் மாதம் 14ஆம் தேதிக்குள்ளே எல்லாத்தையும் ஃபிக்ஸ் பண்ணிடுங்க. உடன் இருப்பவர்களால் தேவையில்லாத குழப்பம் ஏற்படும், கூட்டாளிகளால் தொந்தரவுகள் ஏற்படும். கவனமாக பார்த்துக்கணும். தேக ஆரோக்கியத்தில் தான் ரொம்ப கவனமாக இருக்கணும். இந்த ப்ரீத்திங் பிரச்சனை வராமல் பார்த்துக்கணும். கொரோனாலாம் போயிடுச்சு, ஆனால் உங்களுக்கு திருப்பி கொரோனா எவன் மூலியமாக அது வரக்கூடாது. நல்லா கவனமாக பார்த்துங்க. கணவனாக இருந்தால் மனைவியின் உடல்நிலை, மனைவியாக இருந்தால் கணவனின் உடல்நிலை கவனமாக பார்த்து கொள்ளக்கூடிய ராசி யார்? கன்னியாராசி. புரியுதா? எல்லா விதத்திலும் ஏற்றம், தொழில் ரீதியாக முன்னேற்றம், தனம், குடும்பம், வாக்கு பெருகும். 10இல் குரு இருந்தாலும் கல்யாணத்தை கெடுக்க மாட்டாராம். பழைய கடன்கள் பைசல் செய்வது, பழைய விரோதிகள் நட்பு பாராட்டுவது, பழைய பகைகள் மறந்து அந்யோன்யம் அதிகரிப்பது, இரத்த பந்த உறவுகளுக்கு உங்களுக்கு இருந்த பிரச்சனைக்கு தீர்வது, குடும்பத்தில் நீங்கள் இருக்கக்கூடிய வீட்டில் சந்தோஷம் ஏற்படுவது, குடும்பத்தில் காணப்பட்ட மனத்தாங்கள் தீர்வது. வேறு என்ன வேணும்? இதெல்லாம் கொடுக்கும். கண்டிப்பாக சித்திரை மாதத்தில் அதீத கவனமாக இருக்கக்கூடிய ராசியில் யார் வரும்? கன்னியாராசி. ஏனென்றால் சூரியன் அஷ்டமத்தில் இருப்பார். அதனால் என்ன பண்ணணும்? அதுக்கு பரிகாரம் இந்த வருஷம் மட்டும் இல்லை, எல்லா வருஷமும் சித்திரை மாதம் ஒரு நல்ல தயிர் சாதம், ஒரு எலுமிச்சை ஊறுகாய், ஏப்ரல் 14லேருந்து மே 14 வரைக்கும் டெய்லி யாருக்காவது ஒரு ஏழைக்கு கொடுங்க. டெய்லி தயிர் சாதம் கொடுத்தா அவன் திட்டுவான். அதனால் ஒரு சாப்பாடு வாங்கி கொடுத்துருங்க, ஒரு எலுமிச்சை ஊறுகாவோட. சூப்பராகிடும், விரயம் போயிடும். இல்லைன்னா நிறைய விரயம் வந்துடும். ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ஓகேவா? காட் பிளஸ். அடுத்ததாக துளாராசிக்காரர்கள். துளாராசிக்காரர்களுக்கு அனுகூலமான வருஷம். ரிஷபத்துக்கு எப்படியோ அது மாதிரி 2.5 வருஷம் சனி இருக்க போகிறார். எல்லாத்துலேயும் ஜெயம் கொடுப்பார், வெற்றி மீது வெற்றி கொடுப்பார். பட்டீஸ்வரன் துர்க்கை, உங்களால் முடிஞ்ச நெய்யோ நல்லெண்ணெய்யோ 50 கிராம்லேருந்து 1 கிலோ வரைக்கும் வாங்கிக்கோங்க, அது உங்கள் இஷ்டம். 50 கிராம் விபூதி, 50 கிராம் குங்குமம், 34 உதிரி எலுமிச்சை பழத்தை அம்பாள் சன்னிதானத்தில் கொடுத்து ஒரு பழம் மட்டும் திருப்பி வாங்கிட்டு 33 பழத்தை பக்தர்களுக்கு தானமாக கொடுத்து விட்டு குடும்பத்தோடு ஒரு பழத்தில் ஜூஸ் எடுத்துக்கணும். அம்பாள் படத்தை வாங்கி வந்து தினமும் தீபம் ஏற்றி அந்த விபூதி குங்குமத்தை குடும்பத்தார் பயன்படுத்த அனுகூலம். 6இல் சனி எல்லாமே கொடுப்பார். ஏதாவது கெடுக்கலைன்னா நீங்கள் தான் காரணம். பெற்றோர் பெரியவருடைய தேகாரைக்கு மட்டும் கவனம். குடும்பத்தில் கோபதாபம் இல்லாமல் இருக்கணும். பெரிய அனுகூலம், பெரிய சந்தோஷம் எல்லாமே ஏற்படும். எதிர்பார்க்காத இடத்துலேருந்து நல்ல செய்தி கிடைக்கும்.
தொழில் ரீதியாக நல்ல முன்னேற்றம் ஏற்படும். புதன்கிழமை மதியம் 1 மணிலேருந்து 2 மணிக்குள் சாப்பாடு எலுமிச்சைப்பழ ஊறுகாய் தானம் கொடுக்கும். பெரிய அளவு ஆச்சரியம், பெரிய அளவு நம்பிக்கை, அனுகூலத்தை தரும். பூமி சம்பந்தப்பட்ட விஷயத்தில் ஏற்றம் ஏற்படும். கொடுத்த வாக்கை குடும்பத்தில் வெளிவட்டாரத்தில் காப்பாற்றக்கூடிய நல்ல காரியம் நடக்கும். எல்லா விதமான சுபகாரியத்தையும் ஜெயித்து தரும். புரியாதவர்கள், அறியாதவர்கள் பயணங்கள் சமயத்தில் சிறிது கவனமாக இருக்கணும். அதை நீங்கள் தான் பார்த்துக்கணும். கணவன் மனைக்குள்ளாக இருந்த மனத்தாங்கள், மன கஷ்டங்கள் படிப்படியாக குறையும். தேக ஆரோக்கியத்தில் உங்களுக்கு அலர்ஜி, ஓவாமை, தொண்டை பகுதியில் சுளுக்கு கிழுக்கு வராமல் இருக்கிறது, கழுத்து பகுதியில் சுளுக்கு இல்லாமல் இருப்பது, முதுகு தண்டுவடத்திலிருந்து கால் பகுதிக்கு உடற்பயிற்சி தான். சனி உச்சமாற ராசி. சனி உச்சமாற ராசினா உடற்பயிற்சி செய்யலைன்னா எப்படி ஐயா? சின்ன வயசுலே ஸ்போர்ட்ஸு அப்படியே இருக்கணும். கடைசி காலம் வரைக்கும் உயிர் பெறுகிற அன்றைக்கி கூட ஏதாவது ஒரு உடற்பயிற்சி செய்யணுமா துலா ராசிக்காரங்க? ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. நான் சொல்கிறது தமாஷா இருக்கு. உடற்பயிற்சி செஞ்சுட்டால் எந்த வித கோயில் குளமும் வேண்டாம். எல்லாம் நல்லா இருக்குது. இந்த வருஷம் நீங்கள் செட்டில் ஆகலைன்னா உங்கள் மேலே ஏதோ தப்பு, இல்லைன்னா உங்கள் ஃபேமிலி ஜோசியர்கிட்ட உடனே ஓடி போய் பார்த்துருங்க. அனுகூலமாக இருக்கும். எல்லாமே மன நிறைவை ஏற்படுத்தும். ஹாப்பியாக இருங்க. அஷ்டலக்ஷ்மி கடாட்சம். ஸோ எல்லாமே கிடைக்கும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி விருச்சகம், திருச்செந்தூர். தேகாரோக்கியத்தில் கவனமாக. மிதுனத்துக்கு அடுத்து பார்க்கக்கூடிய ராசி விருச்சகம். அடைப்புகள் இல்லாமல் பார்த்துக்கொள்ளுங்கள். ஹார்மோன் குறைபாடு இல்லாமல் பார்த்துக்கொள்ளுங்கள். இரத்தங்கள் வெளியேறாமல் பார்த்துக்கொள்ளுங்கள். வாகனத்தில் வித்தைகள் காட்டாமல் பார்த்துக்கொள்ளுங்கள். இதெல்லாம் நீங்கள் தான் பார்த்துக்கணும். சந்திரன் நீச்சமான ராசி. அபிராமி அந்த 40, 59, 75 படித்தே தீரணும். இல்லைன்னா குழந்தைங்களுக்கு தேவையில்லாத குழப்பம், சங்கடம்லாம் வரும். 5ல் சனி வீற்றிருப்பது குடும்பத்தில் இருக்கக்கூடிய குழந்தைங்கள தான் தொந்தரவு பண்ணும். பழக்க வழக்கம், தேக ஆரோக்கியம், குழந்தைங்களுக்கு மன அழுத்தம், டிப்ரெஷனு, ஸ்கூலுக்கு போக மாட்டேன், காலேஜுக்கு போக மாட்டேன், வேலைக்கு போக மாட்டேன், கல்யாணத்துக்கு பண்ணிவிட்டு நான் வாழ மாட்டேன்றதெல்லாம் பண்ணும். ஒரே பதைக்கும். ஆனால் விருச்சகத்துக்கு அஷ்டலக்ஷ்மி கடாட்சம் கிடைக்கும், திருமண அமைப்பு கிடைக்கும், சுபகாரிய அமைப்பு கிடைக்கும், சுபவரியம் கிடைக்கும். வரவுக்கு மீறிய செலவுகள் பண்ணாலும் அதை சமாளிக்கக்கூடிய நம்பிக்கை ஏற்படும். தாய் வழி உறவு, தந்தை வழி உறவு அனுகூலத்தை தரும். தொழிலில் சிறிது தோஷங்கள், கஷ்டங்கள் காணப்பட்டால் காரிய சித்தி மாலை என்ற விநாயகருடைய மந்திரத்தை கேட்க கேதுவோடால் ஏற்பட்ட தடைகள் தவிடுபடியாகி உத்தியோகம், தொழில், வியாபாரம், படிப்பில் இருந்த தடைகளெல்லாம் ஜீரோவாகி ஓடிவிடும் என்பதை விருச்சக ராசிக்காரர்கள் ஞாபகத்தில் வைத்துக்கொள்ள வேண்டும். சந்திரன் நீச்சம். ஸோ இந்த வருஷம்ல எப்போவுமே மெடிடேஷனில் மூச்சு பயிற்சி பண்ணணும். அடைப்புகள் இருக்குமா? எப்போயுமே தூங்குறச்சே ஏந்துக்கிறச்சு அடைப்பு இருக்கும், இல்லை தூங்க பறிச்ச அடைப்பு இருக்கும். சின்ன சின்ன விஷயத்துக்கு சளியெல்லாம் பிடிக்கக்கூடிய ராசியில் யார் வருது? விருச்சகம். வயிறில் எப்போயுமே கடமுடா பண்ணும். பத்திரமா பார்த்துக்குங்க. சாப்பாடு மசாலா காரமாக சாப்பிட்டா பிடிக்கும், ஆனால் வயிறு ஏற்றுக்காதே. நிறைய மோர்லாம் எடுக்கணும். ராசியில் தயிர் எடுக்கணும், மோர் எடுக்கணும், ப்ரோபயாட்டிக் எடுக்கணும். எல்லாம் அனுகூலம் விருச்சகத்துக்கு. அப்படியே மூட் ஸ்விங் மட்டும் வராமல் பார்த்துக்கு. அஷ்டமத்தில் குரு, ஆனாலும் தனத்தை பார்ப்பான், வாக்கை பார்ப்பான், குடும்பத்தை பார்ப்பான், 4ஆம் இடத்தை பார்ப்பான், 12ஆம் இடத்தை பார்க்கான். ஸோ வெளியூர், வெளிநாடு, கடல் கடந்து எல்லாம் கிடைக்கும். வேற்று மதத்தினால அனுகூலம் கிடைக்கும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி யார்? தனுசு. தனுசு ராசிக்காரர்களுக்கு என்ன? 7ஆம் இடத்தில் குரு இருந்து உங்கள் ராசியை பார்ப்பதை ஞாபகத்தில் வைத்துக்கொள்வது விசேஷம். கணவனாக இருந்தால் மனைவியிடம் தகராறு கூடாது, மனைவியாக இருந்தால் கணவனிடம் தகராறு கூடாது. அர்த்தாஷ்டம சனி இருப்பதனால் உடற்பயிற்சியில் வல்லவர்களாக இருந்த நீங்கள் இப்போ தானே கொஞ்ச நாள் பண்ணுறதில்லை. அதை திருப்பி ஆரம்பிங்க. உறவு முறையில் கோபதாபம் வேண்டாம். உறவுக்காரர்கள் திடீரென்று மன வருத்தத்தை ஏற்படுத்துவார்கள். அதெல்லாம் இந்த காதில் வாங்கி அந்த காதில் போட்டு அதற்காக உங்களை தனிமைப்படுத்திக் கொள்வது, உங்களை வீட்டுக்குள் சுருக்கிக் கொள்வதும் கூடாது. லாபம் ஏற்படும். அசையாம சேப்பொருள் சேர்க்கை ஏற்படும். லாபத்தில் அனுகூலம் காணப்படும். மனதில் நிறைவுகள் காணப்படும். அதிக அளவுக்கு நகை, வீடு, இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாம் செய்யக்கூடியது யார்? ஒன்று தனுசு ராசியாக இருக்கணும். தனுசு ராசி குடும்பத்தில் துணை அல்லது துணைவியாக இருப்பான். எழுதி வச்சுக்கோங்க. ட்ராவல் அதிகமாக பண்ணுவீங்க. பாஸ்போர்ட்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இளம் வயதை சார்ந்த தனுசு ராசிகளுக்கு பெரிய சந்தோஷம், அனுகூலம் காணப்படும். திருமணத்தில் சிறு சிறு தடைகள் காணப்படும். 7ல் குரு இருந்தாலும் பார்வை தான். ஆனால் 7ல் இருக்கிற குரு திருமணத்தை தடை பண்ணலாம். அதனால் குலதெய்வ வழிபாடு பண்ணிவிடுங்க. திருமணஞ்சேரி, அதுபோல் திருமணத்திற்கு வலிமை கொடுக்கக்கூடிய வைத்தீஸ்வரன் போன்ற கோயில்களுக்கு போயிட்டு வரணும். ஆலங்குடி குருஸ்தலம், இல்லைன்னா தென்குடி திட்டையெல்லாம் போயிட்டு வரணும்.
மற்றபடி சும்மா இருக்கிறவங்க எல்லா தனுசு ராசிக்காரங்களுக்கும் பஞ்சவடி அனுமன் க்ஷேத்திரம், திண்டிவனத்திலேருந்து பாண்டிச்சேரி போகக்கூடிய வழியில் இருக்கக்கூடிய பஞ்சவடி அனுமன் க்ஷேத்திரம் சரணாகதி அடைவது, பஞ்சமுக ஆஞ்சநேயர் படத்துக்கு தினமும் தீபமேற்ற தனுசு ராசிக்காரர்கள் வாழ்க்கையில் ஒரு வருடமும் முன்னேற்றம் ஏற்படும். 60 தமிழ் வருடத்திலும் உங்களுக்கு நல்லது நடக்கும். அந்த அளவுக்கு விசேஷமாக பஞ்சவடி ஆஞ்சநேயர் க்ஷேத்திரம். ஸோ புரியுதா? தனுசு ராசிக்காரங்க எதில் கவனமாக இருக்கணும்? தேகாரோக்கியத்தில் கழுத்து, வயிறு, சுளுக்கு தான். அதை நீங்கள் தான் பார்த்துக்கணும். அதை பார்த்துட்டிங்கன்னா ஓஹோன்னு ஆகிடும். தனுசுக்கு குடும்பத்தில் அந்நியர் தலையிடக்கூடாது, பிறர் குடும்ப விஷயத்தில் உங்களுடைய தலையிடக்கூடவே கூடாது. ஐயா அம்மா கவனமாக பார்த்துக்கங்க. குடும்பத்தில் கவனமாக இருப்பதும் காதல் அமைப்பில் கவனமாக இருப்பதும் தனுசுக்கு முக்கியம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி மகரம். 7.5 சனி மொத்தமாக போயிடுச்சு. சனி 3இல் சத்ரு ஜெயம், ரோக ஜெயம். அதே சமயம் எதில் கவனமாக இருக்கணும்? நரம்பு சம்மந்தப்பட்ட உபத்திரம், அதீத கவனம். நரம்பில் சின்ன பிரச்சனை கூட பெருசாகும். தூக்கமின்மை வச்சுக்கக்கூடாது. வாகனத்தில் 100% கவனமாக இருக்கக்கூடிய ராசி யார்? மகரம். காரிய சக்தி மாலை என்ற விநாயகர் மந்திரம் காசிப முனிவர் இயற்றியது, கச்சிப்ப முனிவரால் கொடுக்கப்பட்டது. அந்த மந்திரம் தான் பந்த மகற்றும் குணப்பரப்பும் எவன்பால் உதிக்குமோ இந்த உலகம் எவ்விடத்தில் கறக்குமோன்னு ஆரம்பிக்கும். பாசறிவில் பசறிவில் பட்டற்ற கரியப்பாருன்னு அவனும் முடியும். கேட்கணும், கேட்டுக்கினே இருக்கணும். செல்வியெல்லாம் புலவரா? கிடையாது. கேட்டுக்கினே இருந்தால் மனசில் பதியும். வாகனத்தில் வித்தைகள் வேண்டாம், தகராறு வேண்டாம். உயரமான இடங்கள், பெரும் தொழிலில் இருப்பவர்கள், படிக்கட்டில் இறங்குறது, வழுக்கலான இடங்கள், அதில் தான் கவனம். தேக ஆரோக்கியத்தில் 6இல் குரு. அதனால் முதுகு, அடிவயிறு, கழிவு பாதை, கழுத்து பகுதி, இதெல்லாம் நீங்கள் தான் பார்த்துக்கணும். தொழிலே இல்லைன்னா கவலைப்பட வேணாம். தொழில், உத்தியோகம், வியாபாரம், படிப்பு கண்டிப்பாக கிடைக்கும். விசிட்டிங் கார்டெலாம் டிசைன் பண்ணி வச்சுக்கோங்க, எப்படி போடணுன்னு. என்னடா செல்வி சொல்கிறாருன்னு திமுறா சொல்லுங்கள். ஆமாம், நடக்கும். 12ஆம் பார்வை, 12ஆம் இடத்தை குரு பார்ப்பது சுபவரியம். வரவுக்கு மீறிய செலவுகள், சந்தோஷ செலவுகள், காணாமல் போன பொருள் கிடைக்கும். ஆச்சரியமாக இருக்கும். வாக்கு ஸ்தானத்தில் ராகு இருந்தாலும் குரு பார்ப்பதனால் தனம், குடும்பம், வாக்கு அனுகூலம் ஏற்படும். திருமண தடைகள் நீங்கும். 8இல் கேது இருப்பதனாலும் 2ஆம் இடத்தை குரு பார்ப்பதால் கண்டிப்பாக திருமணம் கிடைக்கும். திருமணத்தில் ஏற்கனவே பாதிப்பு இருந்தாலும் நிவர்த்தி ஏற்படும். குடும்பத்தில் அந்யோன்யம் அதிகரிக்கும். குடும்பத்தில் சந்தோஷம் ஏற்படும். கோளர் பதிகத்தை கேளுங்க. கேதுவால் ஏற்பட்ட அபகிருத்தி காரிய சித்தி மாலையால் கேளுங்க. ராகு கேது தோஷம் போயிடும். டப்புன்னு நல்லது நடக்கும். சந்தோஷமாக இருங்க. புரியுதா? திருஞான சம்பந்தர் கொடுத்தது ஐயா கோளர் பதிகம், செல்வி கொடுக்கல. இதுக்காகவே கொடுத்துருக்க. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி யார்? கும்பம். உங்களுக்கும் கோளர் பதிகம் முக்கியம். ஜென்மத்தில் ராகு, 7இல் கேது. கணவனாக இருந்தால் மனைவியின் உடல்நிலை, மனைவியாக இருந்தால் கணவனின் உடல்நிலை கவனம். பழைய பகைகள் எல்லாம் பகைமை பாராட்டி கொண்டு இருக்கக்கூடாது. செட்டில் ஆகிடும். அதை பண்ணுறேன், இதை பண்ணுறேன், நாசமாக போனோம், அதெல்லாம் சபிக்கக்கூடாது. நமக்கு ரிட்டர்ன் ஆகிடும். 5இல் குரு வரான். பூர்வ புண்ணிய சாணத்தில் தோஷம் ஏற்படும். அபிராமி அந்தாதில் 40, 59, 75 படிப்பது, பாடுவது, கேட்பது மிக முக்கியம். உங்கள் வீட்டில் அந்த பாட்டு ஓடிக்கினே இருக்கணும். பிள்ளைகளுடன் மனத்தாங்களாக தினமும் பிள்ளைகளை அரவணைத்து பேச வேண்டும். பிள்ளைகளுடன் கோபதாபமாக இருக்கக்கூடாது. பிள்ளைகளுக்கு அட்வைஸ் கொடுக்கக்கூடாது. நீங்கள் தான் பண்ணணும். அபிராமி தான் முக்கியம். திருக்கடையூர் போயிட்டு வர்றது இன்னும் விசேஷம். ஆனால் கும்பத்துக்கு எது ரொம்ப முக்கியம்? நரசிம்மர்கள். வீடு பக்கத்தில் எங்கே நரசிம்மர் இருந்தாலும் பானகம் கொடுக்குறாங்களா பாருங்கள். பானகம் கொடுத்தா வெல்லம், ஏலக்காய், சுக்கு வாங்கி கொடுக்கும். அது நீங்கள் 50 கிராம் வாங்கி கொடுத்தாலும் சரி, 50 கிலோ வாங்கி கொடுத்தாலும் ஐயா உங்கள் பொறுப்பு. வார்த்தைகளில் கவனம். ஆயில் புல்லிங் பண்ணக்கூடிய ராசியில் கும்பம் வரும். ஏன்னா வாக்குஸ்தானத்தில் சனி. ஆயில் புல்லிங் பண்ணிங்கன்னா பல்லுனால தொந்தரவு, அதனால் உடம்பில் கெடுதல்லாம் வராது. அனுகூலமாக இருக்கும். கோளர் பதிகத்தை தினமும் கேட்பது விசேஷம் அனுகூலத்தை தரும். எல்லா காரியத்திலும் ஜெயம் ஏற்படும். குரு பார்வை இருக்குல்ல, குரு பார்வை இருந்தால் நான் திருமணம், தொழில், உத்தியோகம், வியாபாரம், சுபிச்சம், நிலம் வாங்கிறது, வீடு வாங்கிறது, மண் வாங்கிறது, பூர்வீகத்தில் இந்த பிரச்சனை தீர்றது, பெற்றோர் பெரியோருடன் மனத்தாங்கல் தீர்றது, லாபம் ஏற்படுவது, அசையாம பொருள் சேர்க்கை ஏற்படுவது,
முதலீடுகள் செய்வது, தங்கத்தில் முதலீடு செய்வது, நிலத்தில் முதலீடு செய்வது, தொழிலில் முதலீடு செய்வது, அடிமை தொழிலிருந்து தனிப்பட்ட தொழில் தொடங்குவது எல்லாம் டக்கு டக்குன்னு ஏற்படும். யாருக்கு? கும்பராசிக்காரங்களுக்கு. வேறு என்ன வேணும் இதோட? இதுக்கு மேலே என்ன நடக்கணும்னு நினைக்கிறீங்க? சனி ஜென்மத்திலேருந்து விலகிட்டார், பாத சனி. அதனால் எக்ஸசைஸ் பண்ணலைன்னா நான் ஒன்றும் பண்ண முடியாது. கால்களெல்லாம் அடிப்படும், கால்களில் முட்டி வலியெல்லாம் வரும். ஒரு ஹவர் ஒதுக்கிடுங்க. 23 மணி நேரம் எடுத்துக்கூடாதா? 23 மணி நேரம் செல்லை நோண்டிக்கினே இருந்தால் நான் என்ன பண்ண முடியும்? செல்லை நோண்டுறதெல்லாம் வேண்டாம். ஏன்னா கண்ணில் பாதிப்பு வருமா? 2ல் சனி இருந்தால் ஒத்த தலைவலியெல்லாம் வந்துருமா? சும்மா எப்போ பார்த்தாலும் நான் பிசின்னு ஃபோனை நோண்டிக்கினே இருந்து நினச்சிங்க, பொண்டாட்டி காப்பி தூக்கி சுடு காப்பி தூக்கி மூஞ்சில் ஊற்றிடுவான். ஜாக்கிரதையாக இருக்கும், ஹாப்பியாக இருக்கும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி யார்? மீன ராசி. மீன ராசிக்கு என்ன? ஜென்மசனி. ரொம்ப கவனமாக இருக்கணும். இதில் எக்ஸசைஸ் பண்ணிங்கன்னா ஒன்றுமே கிடையாது. உங்கள் வீட்டுக்கு தான் சனி வந்திருக்கார், வாடகைக்கு வந்திருக்கார் சனி. ஓனர் யார்? நீங்கள் தான். நீங்கள் கண்ட்ரோலில் வச்சுக்கினீங்கன்னா சனியால் ஒன்றும் பண்ண முடியாது. நல்ல தோப்புக்கரணெல்லாம் போடுங்க. இல்லைன்னா இது மாதிரி டேபிளை பிடிச்சிங்கன்னா நல்லா போடுங்க. முதல்ல ஒரு 10 நாள் கஷ்டமாக இருக்கும், அப்புறமா ப்ராக்டிஸ் ஆகிடும். அப்புறமா போடலைன்னா மறுநாள் ஒரே டென்ஷன் ஆகிடும். வழுக்கலான இடங்கள், வாகனங்கள், உயரமான இடங்கள், அதிலெல்லாம் கொஞ்சம் மீனம் கவனமாக இருக்கும். தொழில் ரீதியாக நல்ல முன்னேற்றம் ஏற்படும். திருமண தடைகள் நீங்கும். 7ஆம் இடத்தை சனி பார்த்தாலும் திருமண தடை நீங்கும். ஏற்கனவே நிச்சயிக்கப்பட்டு கல்யாண தடங்களாகி திருப்பி கை கூட பார்க்கும். அந்த இடத்துல கொஞ்சம் உஷாராயிரு. என்னடா போனது நிச்சயமானது தகராறு ஆகிட்டு போயிட்டு திருப்பி வருது, இது என்னான்னு டீப்பாக விசாரி. அதில் ஏதாவது ஒரு வில்லங்கம் வரும், பார்த்துக்கோ. இது வரும். தொழில் கிடைக்கும் ஐயா. உத்தியோகம், தொழில், வியாபாரம், படிப்பில் இருந்த தடை போயிடும். தொழில் டக்குன்னு கிடைக்கும். கூட்டு தொழிலேருந்து தனி தொழில் தொடங்குவீங்க, இல்லைன்னா கூட்டாளிகள் மூலிமா தொடங்குவீங்க. ஆச்சரியமாக இருக்குமா? யாருக்கு? மீனத்திற்கு. பிள்ளைகளிடத்தில் கோபதாபம் வேண்டாம். இரத்தபந்த உறவுகளுடன் கோபதாபம் வேண்டாம். லாபம் ஏற்படும், சந்தோஷம் ஏற்படும், அனுகூலம் காணப்படும். 1 நாள் 2 நாள் ஹாஸ்பிட்டலில் இருந்துட்டு வீட்டுக்கு வரக்கூடிய அமைப்பு ஏற்படும். அது நல்லபடியாக அந்த நோய் மாறும். நல்ல மருந்துகள் கிடைக்கும். ரொம்ப நாளாக சர்ஜரி பண்ணோம், காஸ்மெட்டிக்காலஜி சர்ஜரி பண்ணோம், வயிறு சர்ஜரி பண்ணோம், பைல்ஸ் சர்ஜரி பண்ணோம், எல்லாம் டக்கு டக்குன்னு பண்ணிக்கோங்க. யோசிச்சுக்கினே இருக்காதிங்க. வாகனத்தில் வித்தை மட்டும் வேணாம் ஐயா, பெரிய அளவுக்கு பாதிப்பு ஏற்படும். இரவு நேர பயணங்கள், தொலைதூர பயணங்கள் மேற்கொள்ள வேண்டும் என்றாலும் சிதற்காய் உடைத்து விட்டு செல்வது நன்மை ஏற்படுத்தி தரும். யாருக்கு? மீனத்திற்கு. புரியுதா? மீனராசிக்காரங்களுக்கு கண்டிப்பாக குடும்பத்தில் அந்யோன்ய குறைபாடு இல்லாமல் பார்த்துக்கோ. ஜென்மசனி எல்லா விதத்திலும் உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கும், எல்லா விதத்திலும் ஏற்றத்தை கொடுக்கும். அதை நம்புங்க. சும்மா யோசிச்சுக்கினே இருக்காதீங்க. 12ஆம் இடத்தை குரு பார்ப்பதனால் சுபவிரிய பிராப்தம் ஏற்படும். பல விதத்தில் டிராவல் செய்வீங்கள். கடல் கடந்து வேற்றுமொழி மனிதர்கள், இந்துக்களாக இருந்தால் முஸ்லீம்கள், கிறிஸ்துவர்கள், மற்ற புத்த மதத்தினர், அப்படி மொத்த மதத்தினரால் யோகம் கிடைக்கும். முஸ்லீம்களாக இருந்தால் இந்துக்களால், மற்ற மதத்தினரால், அப்படி வேற்றுமொழி மனிதர்கள், வேற்று மதத்தினரால் அதிகம் ஆதாயம் பெறக்கூடிய ராசி மீன ராசிக்காரங்க. ஸோ வருத்தப்படாதீங்க. ஹெல்த்து மட்டும் பார்த்துக்குங்க. ஹெல்த்தில் ஏற்கனவே சொல்லிட்டேன். ஜென்மசனி, வயிறு, மலக்குடல், கிட்னி, அதாவது யூரினரி ஏரியா, கீழ் முதுகில் வலி வரக்கூடாது. உட்காரச்சே எழுந்துக்கிடுச்செல்லாம் சோஃபா இல்லாமல் நல்ல ஒரு சேரில் பத்திரமாக உட்காருங்க. நல்லது நிறைய நடக்கும். டெய்லி ரெகுலராக திருக்கொல்லிக்காடு செல்வது, வருடத்துக்கு ஒரு முறை அங்கே அபிஷேக விபூதி குங்குமம் வாங்கிக்கிறது, இல்லைன்னா குச்சனூரில் விபூதி வாங்கி கொடுத்து வாங்கி கொள்வது. இந்த சனி பகவான் பொங்கு சனீஸ்வரர் செல்ல செல்ல பெரிய யோகம், பெரிய நன்மை சந்தோஷமாக கிடைக்கும். அதே போல் குடும்பத்தில் ஏதாவது பாதிப்பு இருந்தால் திருவெண்காடில் சென்று 3 குளத்தில் கைகால் கழுவிட்டு அங்கும் ஒரு விபூதி குங்குமத்தை கொடுத்து, எண்ணெயோ நெய்யோ கொடுத்து மனதார பிரார்த்தனை செய்து கொண்டால் குடும்பம் நிம்மதி ஏற்படும். எல்லோருக்கும் மாலை முரசு இறை நேயர்களுக்கு மீண்டும் ஒரு முறை மேஷம் முதல் மீனம் வரை உள்ள ராசி நேயர்களை பற்றி பார்த்தோம். அதில் சொல்லிய எளிய தெய்வ வழிபாடுகளையும் மற்றும் ஜோதிடத்தில் சொல்லியிருக்கக்கூடிய நல்ல விஷயங்களையும் தப்பான விஷயத்திலையும் சரியாக கடைப்பிடித்து இந்த விஸ்வாவசு வருடத்தில் எல்லா நலத்தையும் எல்லா சந்தோஷத்தையும் நீங்கள் பெற வேண்டும் என்று எல்லா வல்ல ராகவேந்தரை மனதார பிரார்த்தனை செய்து கொள்கின்றேன். நன்றிகள் பல. மீண்டும் ஒரு முறை மாலை முரசு இறை நிர்வாகத்தினர்களுக்கு என்னுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு விடைபெற்றுக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம்.